ஹலோ காய்ஸ், வீட்டில் மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. எப்போவுமே வேக வச்சு தான் சாப்பிட்றோம். சரி, இந்த டைம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லி யூடியூப்பில் பார்க்கும்போது தோசை செஞ்சாங்க. சரி, எப்படி நைட் நம்ம தோசை தானே செய்ய போகிறோம், சரி இந்த தோசையை ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மரவள்ளி கிழங்கு பீஸாக கட் பண்ணி கேரட் பீட் துருவோம் இல்லைங்களா, அந்த துருவல் இதில் போட்டு நல்லா துருவி எடுத்துக்கலாம். அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக ஜீரகம் 2 வரமிளகாய் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை வந்து ஆல்ரெடி நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா, அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க தேவையானா. அதுக்கப்புறம் உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அஸ் யூஷுவலாக நம்ம எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கூட கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட. அதனால் சரி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபும் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.